தனியா ஒரு சின்ன பாத்திரத்துல ஆயில் ஒரு 1/2 லிட்டர், கடுகு ஒரு 20 கிராம், சீரகம் ஒரு 10 கிராம், காய்ந்த மிளகாய் 10 கிராம், நசுக்குன பூண்டு ஒரு 50 கிராம், இதுவும் போட்டு நல்லா வதக்கணும். இது வதக்கும் போதே கூடவே வெங்காயம் ஒரு 200 கிராம், கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி ஒரு 200 கிராம், குழம்பு மிளகாய் தூள் 50 கிராம், தனியா தூள் 50 கிராம், மஞ்சள் தூள் 20 கிராம், உப்பு ஒரு 80 கிராம், பெருங்காய டப்பா 1 ஆட் பண்ணிட்டு கூடவே தண்ணி ஒரு 6 லிட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். இது கொதிச்ச அப்புறம் ஆல்ரெடி ஊற வச்சிருப்பல அரிசி அது உள்ள போட்டு அரிசி நல்லா வேக வச்சுக்கணும். இது வெந்த அப்புறம் ஆல்ரெடி புளி ஊற வச்சிருப்பல அதுவுமே கரைச்சி ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிட்டு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருப்பேன் அதுவுமே உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு முருங்கைக்காய் ஒரு 100 கிராம், உருளைக்கிழங்கு ஒரு 100 கிராம், கத்திரிக்காய் ஒரு 100 கிராம், கேரட் ஒரு 100 கிராம், பீன்ஸ் ஒரு 50 கிராம், அவரைக்காய் ஒரு 50 கிராம், முருங்கைக்காய் ஒரு 100 கிராம், சவுச்ச ஒரு 100 கிராம் போட்டு காய்கறி நல்லா வேக வச்சு வச்சுக்கணும். இது வெந்த அப்புறம் மாங்காய் ஒன்றும், குடமிளகாய் 100 கிராம், சாம்பார் வெங்காயம் 100 கிராம் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுவுமே வேக வச்சு வச்சுக்கணும். இது வெந்த அப்புறம் ஃபைனலா சாம்பார் பொடி 50 கிராம், கொத்தமல்லி கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெய் ஒரு 100 ml போட்டு சாப்பிட்டு பாருங்க. நீங்க வீட்ல ஒயிட் ரைஸ் சாம்பார் வச்சு சாப்பிடுவீங்களே அதுக்கு பதில் இந்த மெத்தட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, பக்காவா இருக்கும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நல்ல சந்திக்கலாம். டாடா பை பை.